அளவு ப்ளவுஸில் இந்த 10 அளவுகள மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தது அளவு ப்ளவுஸை தொடவே வேண்டாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இது ஓரளவு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது சுருக்கம் இல்லாமல், அதனால் நான் அயர்ன் பண்ணலை. ஆனால் ப்ளவுஸில் வந்து சுருக்கம் இருக்குது அளவு ப்ளவுஸில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்படின்னா தான் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து எடுக்க முடியும். இப்போ வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் இப்போ தைக்க போகிறீங்க அப்படின்னா, அதில் இருக்கிறத அப்படி தைக்கக்கூடாது. என்னென்ன அளவுகள்லாம் நமக்கு வேணுமோ அதை மட்டும் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸ் வந்து வேறு யாராவது ஒரு டெய்லர் தைச்சிருப்பாங்க. அதை நம்ம அப்படி தைக்கும்போது நமக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க தைக்கிற மெத்தட் அப்படிங்கிறது வேறையாக இருக்கலாம், நம்ம தைக்கிற மெத்தட் வேறையாக இருக்கலாம். ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிடாமல் இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெடி ஷோல்டர் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ண போகிறோம். இதில் 2.5 இன்ச் இருக்குது இந்த ப்ளவுஸில். அதாவது கை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் ஒரு தையல் இருக்கும். நான் வேணால் அதை வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக இந்த ஜாயிண்ட் வரைக்கும் தான் நீங்கள் வந்து டேப்பை வச்சு பார்க்கணும். அதாவது அந்த கழுத்துலேருந்து கரெக்டாக அந்த கை ஜாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுதான் கரெக்டாக ரெடி ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டில் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா ரெடி ஷோல்டர் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ளவுஸ் அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட பின் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம 3 அளவு எடுத்துடலாம். ப்ளவுஸோட ஹைட்டு, அப்புறம் பேக் நெக்கோட ஹைட்டு, அப்புறம் ஆர்ம் ஹோல் ஹைட்டு 3மே இந்த ப்ளவுஸோட பின் பக்கத்தில் எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ளவுஸை தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஷோல்டரோட சென்டர் இருக்குல்ல, ஷோல்டரோட சென்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே ப்ளவுஸோட ஹைட் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். கீழே வந்து லைட்டாக இழுத்துக்கோங்க. லைட்டாக இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச் இருக்குது இந்த ப்ளவுஸில். இந்த 14.5 இன்ச்சை வந்து நீங்கள் ப்ளவுஸோட ஹைட்டு அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப மேலே தள்ளியும் வச்சிடாதீங்க, கீழே இறக்கியும் வச்சிடாதீங்க. கரெக்டாக ஷோல்டரோட சென்டர்லேருந்து ப்ளவுஸ் கரெக்டாக முடியும்ல அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸோட ஷோல்டரோட சென்டர்லேருந்து ப்ளவுஸ் முடிகிற இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே ப்ளவுஸோட ஹைட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இது சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்தது நம்ம இப்போ 14.5 இன்ச்சு எடுத்துருக்கோமா ப்ளவுஸோட ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 14.5 இன்ச்சை பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த 14.5 இன்ச்சை வந்து நம்ம ப்ளவுஸ் முடிகிற இடத்துல வைங்க. இப்போ ரவுண்ட் நெக்கு அப்படின்னா அதோட சென்டரில் இன்ச்சு டேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 14.5 இன்ச்சு கீழே இருக்குது. கரெக்டாக அந்த நெக்கோட சென்டரில் வச்சோம் அப்படின்னா 8 இன்ச்சில் நெக்கு வந்து முடியுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் 8 இன்ச்சு. அப்போ இந்த ப்ளவுஸோட கழுத்து உயரம் பேக் நெக் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. இதை மார்க் பண்ணிக்கோங்க. அளவெடுக்கும் போது இந்த மாதிரி மேலேருந்து இப்படி வச்சு 8 இன்ச்சு அப்படின்னும் எடுக்கக்கூடாது. சில பேர் கீழே இருக்கிற அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து கழிச்சிட்டு பேக் நெக் எடுப்பாங்க. அந்த மாதிரியே எடுக்கக்கூடாது. இப்படி கரெக்டாக சென்டரில் வச்சு எதில் முடியுது அப்படின்னு பாருங்கள். 8 இன்ச்சில் முடியுதுன்னா 8 இன்ச்சு தான் பேக் நெக்கு. அடுத்தது வந்து ஆர்ம் ஹோல் லென்த்து. இது வந்து 2 மெத்தடில் எடுக்கலாம். ஸ்கேல் வச்சு ஒரு மெத்தடில் எடுக்கலாம், ஸ்கேல் இல்லாமல் எடுக்கலாம். இந்த ஆர்ம் ஹோலை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்கேல் வச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு உடம்பு கை ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் வந்து ஜாயிண்ட் ஆகுதுல்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸ்கேலை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் ஆர்ம் ஹோலோட உயரம். இதில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி இதை வந்து இப்படி விரித்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையையும் உடம்பையும் சேர்க்குற அந்த தையல் வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஆர்ம் ஹோல் உயரம் வந்து நம்ம 6 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம். இதே நீங்கள் ரெண்டாவது ஒரு மெத்தடில் எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ ப்ளவுஸோட பேக் நெக் ஹைட் எப்படி எடுத்தீங்க, கீழே 14.5 இன்ச்சு வச்சு மேலே அது எதில் கம்ப்ளீட் ஆகுது, 8 இன்ச்சில் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ 8 இன்ச்சு தான் ப்ளவுஸோட உயரம் அப்படின்னு எடுத்தோம். அதே மாதிரி தான், அதாவது ப்ளவுஸோட
கழுத்தோட உயரம் அப்படின்னு எடுத்தோம். அதே மாதிரி தான் இதுலேயும் 14 இன்ச்சை கீழே வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் முடிகிற இடத்துல 14 இன்ச்சு வச்சுட்டு மேலே அந்த தையல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஹோல் உயரம் வந்து நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஆம் ஹோல் ரவுண்ட் எடுக்க போகிறோம். அதாவது அக்குள் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ளவுஸ்லேயே கரெக்டாக அளவு எடுத்துடலாம். இதுக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகுறதில்ல, கரெக்டாக அதில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுலேருந்து நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும்னு சொன்னோம்ல, அது எண்ட் ஆகிற வரைக்கும் ஆம் ஹோல் ரவுண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி இன்ச் டேப் இதில் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த தையலை ஒட்டியே எடுங்க. இந்த மாதிரி டேப்பை நகர்த்திடாதீங்க. டேப்பை நகர்த்தாமல் இந்த மாதிரி எடுக்கணும். இதில் 8.5 இன்ச்சு வருது. டேப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா அளவு வந்து மாறிடும். 8.5 அப்படிங்கிறது 9.5 அந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நான் கொஞ்சம் லூஸ் விட்டு எடுக்கேன். இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்காது. 8.5 அப்படிங்கிற அளவு வந்து இப்போ 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ கஸ்டமருக்கு வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த அளவு எடுக்கும்போது மட்டும் கரெக்டாக எடுங்க. டேப்பை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி எடுங்க. பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. இது ஆம் ஹோல் ரவுண்டு 8.5 இன்ச்சு. 8.5 அப்படின்னா மொத்தம் அது 17 இன்ச்சு. டபுள் ஆக்கிக்கோங்க. 17 இன்ச்சு ஆம் ஹோல் ரவுண்டு. அடுத்து வந்து ஸ்லீவ் லென்த் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த தையல் முடியுதுல, அதுலேருந்து கீழே வரைக்கும் கை எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அதுதான் ஸ்லீவ் லென்த்து. 6.5 இன்ச்சு வருது இந்த ப்ளவுஸில். இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, சில பேர் இந்த மாதிரி எடுப்பாங்க. ஸ்லீவ் ரவுண்டு இங்கேருந்து இந்த மாதிரி வச்சு எடுப்பாங்க. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் துணி வந்து உள்ளே மாட்டியிருக்கும். அதனால் நான் வந்து இப்படி எடுக்க மாட்டேன். எப்படி எடுப்பேன் அப்படின்னா, இந்த தையல் இருக்கா, இந்த தையல் கை ஜாயின் பண்ணுற இந்த தையல்ல இருந்து இன்ச் டேப்பை வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி வச்சு சுற்றி அளவு எடுப்பேன். நம்ம ஆம் ஹோலுக்கு எப்படி லூஸ் இல்லாமல் எடுத்தோம், அதே மாதிரி இந்த கைக்கும் லூஸ் விடாமல் சுற்றி அளவு எடுக்கணும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கை லூஸ் இல்லாமல் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த அளவையும் எடுத்துக்கலாம். கை ஜாயிண்ட் ஆகுதா, அந்த இடத்துல நீங்கள் இன்ச் டேப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேப்பில் லூஸ் இல்லாமல் பக்கத்துலேயே இப்படி எடுத்து அளவெடுங்க. இப்படி கையை சுற்றி அளவெடுக்கேன். கையை சுற்றி அளவெடுக்கும்போது கடைசி தையல் முடிகிற இடத்துல 13 இன்ச்சு காட்டுது. அப்போ இதுதான் கை சுற்றளவு. அதாவது ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 13 இன்ச் இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது நம்ம என்ன அளவு எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான அளவு. ஃப்ரண்ட்டு நெக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே 6 இன்ச்சு வச்சுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செஸ்ட் ரவுண்ட் எடுக்க போகிறோம். செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸோட சென்டரில் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இது வந்து தப்பு. நிறைய பேர் இந்த மாதிரி எடுப்பாங்க, அது தப்பு. செஸ்ட் ரவுண்ட் எப்போவுமே எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இன்ச் டேப் வந்து இந்த ஹூக் வச்சுருப்பாங்களா அந்த சைடு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து இன்ச் டேப் இப்படி வச்சு அந்த ஆம் ஹோல் முடிகிற வரைக்கும் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தான் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஊக்கு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இன்ச் டேப்பை வச்சுக்கோங்க. அதிலேருந்து இந்த ஆம் ஹோல் முடியுதா தையல், அந்த தையல் முடிகிற வரைக்கும் ப்ளவுஸை இழுக்காமல் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து 9.5 இன்ச் இருக்குது. நான் ப்ளவுஸை இழுக்கலை. ப்ளவுஸை இழுக்காமல் 9.5 இன்ச் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ளவுஸை நல்லா இழுத்து அளவெடுக்கேன். இழுக்காமல் 9.5 இன்ச் இருக்குது. நல்லா இழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இழுத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு
10.5 இன்ச் வரைக்கும் வருது. ஸோ இந்த செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது மட்டும் நம்ம 3 தடவை எடுக்கணும். ஃபஸ்ட்டு இழுக்காமல் எடுங்க, அடுத்தது நல்லா இழுத்து எடுங்க, அப்புறம் கொஞ்சமாக இழுத்து எடுங்க. லைட்டாக இழுக்கணும், ரொம்ப இழுக்காமல் லைட்டாக இழுத்து எடுங்க. லைட்டாக இழுத்து எடுக்கும்போது 10 இன்ச் வருது. ஸோ இந்த நம்ம லைட்டாக இழுத்து எடுக்கோம் தெரியுமா, அதுதான் கரெக்டு. ரொம்பவும் இழுக்கக்கூடாது, கொஞ்சமும் ரொம்பவும் இழுக்கக்கூடாது, இழுக்காமலும் எடுக்கக்கூடாது. லைட்டாக இழுத்து எடுக்கிறது தான் கரெக்டு. அதனால் இந்த 3 அளவும் எடுத்துகிட்டு அதில் சென்டரில் எந்த அளவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க செஸ்ட் ரவுண்டுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ இது பார்த்துருக்கோம். ப்ளவுஸில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஃப்ரண்ட் ஹைட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.